ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. குரோமில் போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் .xyz அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு 2 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும். உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காம வந்து 1 டைம் விசிட் பண்ணி பாருங்க. வணக்கம் மக்களே, இந்து சமூக அறநிலையத்துறையில் சற்று முன் புதிய வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தகுதி பற்றி வந்து 10th பாஸ் ஆயிருக்குங்களா, ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். தேர்வு இல்லைங்க, நிரந்தர அரசு பண்ணி சேலரி பற்றி வந்து 33,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. லாஸ்ட் டேட் பற்றி வந்து 5/10/2024 இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரக்டாக வந்து எடுத்து வந்தீங்க. இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஜாப்போட லொக்கேஷன், என்ன எஜுகேஷன் தேவை, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட்டாக ரீட் பண்ணிட்டு கீழே அப்படின்னா ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சேலரி, ஏஜ் லிமிட், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு இன்னும் நீங்கள் கீழே அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் கீழே அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நிபந்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இந்த நிபந்தனைகளை நீங்கள் சம்மதம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முல்லாமல் அப்ளை பண்ணது ஃபார்முமே கீழேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிருந்தே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா 10 நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அந்த 10 நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு 4வது பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க.